ஒரு அமைதியான கிராமம். அதிகாலை நேரம். ஒரு மனிதன் தினமும் போல ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க நடந்து செல்கிறான். அவனிடம் 2 குடங்கள். ஒன்று உறுதியானது, முழுமையான, மற்றொன்று சற்றே உடைந்தது. நல்ல குடம் எப்போதும் முழு தண்ணீருடன் வீட்டை அடைகிறது. ஆனால் உடைந்த குடம் வழியிலேயே தண்ணீரை சிந்துகிறது. வீட்டுக்கு வரும்போது பாதி தண்ணீர்தான். நாளுக்கு நாள் அந்த உடைந்த குடத்தின் மனம் கனக்கிறது. நான் முயற்சி செய்கிறேன், ஆனா முழுமையா செய்ய முடியல. என்கிட்ட குறை இருக்கு. நான் தோல்வி மாதிரி உணர்றேன். அந்த மனிதன் சிரிக்கிறான். கோபம் இல்லை, குறை சொல்லவில்லை. மெதுவாகச் சொல்கிறான், நீ பாதைய கவனிச்சிருக்கியா? அந்த குடம் பார்க்கிறது. ஒரு பக்கம் அழகான மலர்கள், பசுமையான செடிகள், மற்ற பக்கம் உலர்ந்த மண். அந்த மனிதன் சொல்கிறான், உன்னால சிந்திய தண்ணீரால தான் இந்த மலர்கள் உயிரோட இருக்குது. நான் தெரிந்தே அந்த பக்கத்துல விதை விதைச்சேன். நீ குறைன்னு நினைக்கிற இடத்துல தேவன் அழகை உருவாக்கினார். அந்த நிமிஷம் உடைந்த குடம் புரிந்து கொண்டது. முழுமையா இல்லாததுதான் சில நேரம் தேவனுடைய திட்டம். நாம் உடைந்திருந்தாலும் வீணா இல்லை. தேவன் நம்ம உடைச்ச இடத்திலிருந்தே ஆசீர்வாதத்தை வழிய விடுகிறார். ஒரு அமைதியான கிராமம். அதிகாலை நேரம். ஒரு மனிதன் தினமும் போல ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க நடந்து செல்கிறான். அவனிடம் 2 குடங்கள். ஒன்று உறுதியானது, முழுமையான, மற்றொன்று சற்றே உடைந்தது. நல்ல குடம் எப்போதும் முழு தண்ணீருடன் வீட்டை அடைகிறது. ஆனால் உடைந்த குடம் வழியிலேயே தண்ணீரை சிந்துகிறது. வீட்டுக்கு வரும்போது பாதி தண்ணீர்தான். நாளுக்கு நாள் அந்த உடைந்த குடத்தின் மனம் கனக்கிறது. நான் முயற்சி செய்கிறேன், ஆனா முழுமையா செய்ய முடியல. என்கிட்ட குறை இருக்கு. நான் தோல்வி மாதிரி உணர்றேன். அந்த மனிதன் சிரிக்கிறான். கோபம் இல்லை, குறை சொல்லவில்லை. மெதுவாகச் சொல்கிறான், நீ பாதைய கவனிச்சிருக்கியா? அந்த குடம் பார்க்கிறது. ஒரு பக்கம் அழகான மலர்கள், பசுமையான செடிகள், மற்ற பக்கம் உலர்ந்த மண். அந்த மனிதன் சொல்கிறான், உன்னால சிந்திய தண்ணீரால தான் இந்த மலர்கள் உயிரோட இருக்குது. நான் தெரிந்தே அந்த பக்கத்துல விதை விதைச்சேன். நீ குறைன்னு நினைக்கிற இடத்துல தேவன் அழகை உருவாக்கினார். அந்த நிமிஷம் உடைந்த குடம் புரிந்து கொண்டது. முழுமையா இல்லாததுதான் சில நேரம் தேவனுடைய திட்டம். நாம் உடைந்திருந்தாலும் வீணா இல்லை. தேவன் நம்ம உடைச்ச இடத்திலிருந்தே ஆசீர்வாதத்தை வழிய விடுகிறார்.